ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை எம்ப்ளாய் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி அப்படின்னா எப்படி நீங்கள் 3 செமஸ்டர் நல்லபடியாக எழுதுறீங்களோ அதே மாதிரி இந்த செமஸ்டரும் நீங்கள் நல்லபடியாக எழுதுறதுக்கு நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா EE3402, அதாவது லீனியர் இன்டகிரேட்டட் சர்க்யூட்னு சொல்லுவாங்க. LIC அப்படிங்கிற பேப்பர் வந்து ரொம்ப முக்கியமான பேப்பர். இதில் இருக்கக்கூடிய EEE டிபார்ட்மெண்ட்டில் இந்த பேப்பர் வந்து வரும். சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான பேப்பர். இதில் இருக்கக்கூடிய யூனிட் வைஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது பார்ட் B, பார்ட் C அந்த கொஸ்டின்ஸை மட்டும் நம்ம யூனிட் வைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். சரியா, இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். இப்போ யூனிட் 1ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 5 கொஸ்டின் தான் இருக்குது. சரியா, அதில் சப்டிவிஷன் 1 சப்டிவிஷன் 2 இருக்கனால ஒரு 7-8 கொஸ்டின் வரும் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கலாம். சரியா, அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும்தான் எடுத்து நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து யூனிட் 2ல் பாருங்கள். யூனிட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 கொஸ்டின் இருக்குது. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். சரியா, அதே மாதிரி யூனிட் 3ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு 6 கொஸ்டின் வந்து என்னாச்சு பார்த்தா கொடுத்துருக்கோம். சரியா, இந்த 6 கொஸ்டினில் உங்களுக்கு சப்டிவிஷன் 1 சப்டிவிஷன் 2ல் பிரித்து என்ன பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 மார்க் அதுக்கப்புறம் ஒரு 6 மார்க்கு அந்த மாதிரி என்னாச்சு பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து அதாவது நம்மளோட செமஸ்டர் எக்ஸாமுக்கு நமக்கு வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். டைரெக்டாக 13 மார்க்கோ டைரெக்டாக 16 மார்க்கோ என்னாச்சு பார்த்தீங்கன்னா 15 மார்க்கோ கேட்காம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி நமக்கு வந்து சப்டிவிஷன் வைஸாக பிரித்து நமக்கு கேட்குறதுக்கு இந்த பேப்பரில் வாய்ப்பு அதிகம். LIC பேப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமான பேப்பர். சரியா, நீங்கள் இன்டர்னல் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, இன்டர்னல் எக்ஸாம் நல்லபடியாக பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா, LIC பேப்பரை நல்லபடியாக கேர்ஃபுல்லாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ யூனிட் 4ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம். சரியா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு. சரியா, அதையும் தெளிவாக பார்த்துங்க. அடுத்து யூனிட் 5ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 கொஸ்டின் இருக்குது. மொத்தமே சேர்த்து 3 பேஜ் தான். இந்த 3 பேஜை நல்லா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா, அதனால் இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்து எடுத்து யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை கூட இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.